கோலிவுட்ல எல்லாருமே இப்ப பயங்கரமா பிக்கெஸ்ட் டாக்கா பேசிட்டு இருக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அஜித் குமார் வந்துட்டு துபாய் கார் ரேஸ்ல இப்ப தேர்ட் பிரைஸ் வந்து அவங்க டோட்டல் டீமோடு சேர்ந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருமே பேசப்பட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக். இதையும் தாண்டி அஜித் குமாரை பத்தி என்ன இன்னும் பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமா வண்டி ஓட்டணும்னு நினைச்சு நிறைய பேர் ஆக்சிடென்டல் ஜோன்ல தான் போய் முடிக்கிறீங்க, நிறைய பேர் இறந்துடுறீங்க. அதனால நீங்க ரொம்ப காஸ்ட்லியா வண்டி வாங்கினா மட்டும் போதாது, நீங்க வாங்குற வண்டியில ஒரு 15% அப்படியே ஒதுக்கி உங்களோட சேஃப்டி மெத்தடுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஹெல்மெட், கைக்கு வேணுங்கிற கிளவுஸ், நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய உயிரிழப்பு மிஞ்சும், உங்க ஃபேமிலியில எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான பயங்கரமான அட்வைஸை கொடுத்திருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு ஐயோ தலையே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படின்றதுனால பல பேர் வந்துட்டு இதுக்கப்புறம் ஹெல்மெட் கடையை நோக்கியும் வந்து கிளவுஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் ஓடி போய் வேலை செய்யறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம அஜித்தை வந்துட்டு நிறைய பேர் பெருமையா சூப்பர்ப்பா வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் செம்ம அட்வைஸ் அப்படின்னு இன்னொரு பக்கம் அப்படியே ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மியூச்சுவலா போற மாதிரி செம்ம பாராட்டு தான் டோட்டலா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.